தனி சபை நடத்தினாங்க வீட்டில். ஒவ்வொரு வாரமும் வந்து நடத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. நான் சரி அந்த நேரத்தில் வந்து இந்த இதில் வந்து கலந்துக்கலாம் போது ஒவ்வொரு மாதமும் வந்து தடைகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதம் வந்து எப்படியாவது கலந்துக்கணும்னு ஒரு இதோட இருந்தால் சரி வந்து கலந்துட்டேன். ஒரு தாய் தன் வயிற்றுல ஒரு கருவை எப்படி உருவாக்கி 10 மாதம் அதை பத்திரமா கருவை வளர்த்து ஒரு குழந்தையாக்கி அதை படிக்க வச்சு வெளியில நல்ல பெரிய தன்னுடைய தன்னுடைய இதை வந்து தேர்த்தி தன்னுடைய இதை வந்து வெளிப்படுத்துற மாதிரி எப்படி இருக்குமோ அது மாதிரி விஷயத்த வந்து இங்க நான் கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு மாதத்துல ஒரு குழந்தைய வச்சு எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி டீச் பண்ணாங்க. அடுத்து வந்து நாங்க வரும்போது வந்து ஒரு களிமண்ணா என்ன எப்பயுமே நான் வந்து கொஞ்சம் இதாக தான் இருப்பேன். எப்படின்னா இதழாவே இருப்பேன். எதையாவது சிந்திச்சுக்கிட்டு ஏதாவது அப்படியா இருக்கும் அப்படி இருக்குமாங்கிற வேதனை இருப்பேன். ஆனா அங்க வந்து நான் வந்து வரும்போது அப்படிதான் இருந்தேன். என்னை வந்து களிமண்ணை வந்து பிசைஞ்சு இதாக்கி உருவாக்கி என்னை வந்து ஒரு தேர்த்தி உருவாக்கியிருக்காங்க. ஒரு வெளிச்சத்தை உருவாக்கியிருக்காங்க எனக்கு. அது போல நிறைய இங்க வந்து கத்துக்கிட்டேன். இங்க எல்லாமே வந்து அவங்கவுங்க வந்து ஒரு நடத்தின விதமே ஒரு விஷயம்னால தேதியும் பிராக்டிக்கலுமா வந்து புரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் நல்லா இருக்கு எனக்கு. அதிகமா பைபிளை பத்தி நான் படிச்சது இல்லை. பைபிளை வந்து எப்பயாவது ஒரு பாப்பாடு பார்த்துட்டு மறந்துடும் வந்து பார்க்க மாட்டேன். சர்ச்சைக்கு போவோம் படிப்போம் அப்படியே வந்து போட்டு வச்சிருவான். ஆனா அந்த பைபிள்ல என்ன இருக்கிற விஷயத்த வந்து தனிப்பட்ட முறையில வந்து டீச்சர்ஸ் பண்ண ஒவ்வொரு விதமும் எங்களுக்கு இப்படிலாம் இந்த இதுல இருக்கா, இவ்வளவு நாளா நம்ம ஒரு சூடாவே இருந்திருக்கிறோம், ஏன் இதை பத்தி ருசிக்காம இருந்திருக்கோங்கிறத வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு பண்பை கத்துக்கிட்டோம். அடுத்து தானே செய்யணுங்கிறத கத்துக்கிட்டோம். அடுத்து வந்து எதனால இச்சைகள் வருது, எதனால வந்து கோபங்கள் வருது, எதனால வந்து சில விஷயங்கள் ஒவ்வொன்றும் வருதுங்கிற விஷயத்த வந்து இதயத்துல வந்து எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சுக்க கூடாது. எடுத்து வெளியில அப்பப்ப ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ணிட்டு சில விஷயம் கத்தோம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த புதுமையாக நாங்க கத்துக்கிட்டோம். ஆனா அதை வந்து எப்படி அதை வந்து வெளிப்படுத்த தெரியல. ஆனா வந்து தன்னை தானே தான் வந்து நம்ம யாரையும் மற்றவர்களை வந்து குறை சொல்லக்கூடாது. தன்னை தானே தான் நம்மளதான் இது பண்ணிக்கணும். நம்ம தான் தயாராகணும். தன் குழந்தைய வந்து வெளியில வந்து அழிச்சு தன் குழந்தைய எப்படி வளர அது மாதிரி பேர் இங்க நாங்க கத்துக்கிட்டது. வெளியில போயிட்டு ஒவ்வொரு நிகழ்வும் நாங்க எப்படி இங்க வந்து இருளா வந்து வெளிச்சமானமோ அது மாதிரி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இதை வந்து அரிசபையா போயிட்டு வெளியில சொல்லி இதை வந்து ஒவ்வொருடைய இருளான கண்களை வெளிச்சமாக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதுல இங்க வந்து நான் தரிசனம் வந்து 4ஆம் தேதி அன்னைக்கு படுத்தேன். ஒரு ஒளி நான் படுத்து நைட்டு ஒரு 11 மணிக்கெல்லாம் ஒரு ஒளி தெரிஞ்சுது. அப்படியே டக்குன்னு ஒரு ஒளி தரிசனம் பார்த்தேன். அடுத்து 6ஆம் தேதி அன்னைக்கு இருந்த ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கூடவே ஜெபம் பண்ணிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குதிரைய பக்கத்தாலே நின்றது. ஒரு குதிரைய பக்கத்தால இருந்து அந்த குதிரை இங்க இருந்து என்னுடைய வீட்டுக்கு போகுது. அந்த வீட்டில இருந்து திரும்ப வந்து நேரா பைபாஸ்ல வந்து மறைமல் நகருக்கு முன்னாடி ஒரு ரயில் இருக்கு, அந்த வழியா வெளில போடுது. அதே மாதிரி வந்து என் உருவமே இல்லை. ஒரு எலும்பு தோல் உள்ளாவே இந்த உழந்து போன எலும்புகளை வந்து உருவாக்கி உயிர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே இருக்கு பாரு, அது மாதிரி ஒரு உருவம் வந்து என்னை விட்டு வெளியில போற மாதிரி தெரிஞ்சது. அது இது பண்ண அதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து லேட்டா வந்துட்டோம் அந்த இடத்துக்கு, முன்னாடியே வந்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி ஒரு எனக்கு தோணுச்சு. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்.